சிறுமையான நிலை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிய வேண்டியது. ஆங்கிலத்துல நம்ம வாசிக்கும் என்ன வாசித்தோம்? ஹம்பிள் அப்படின்னு வாசித்தோம்ல. ஹம்பிள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்னதுக்கு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்? ஹம்பிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தின் முன்பாக தாழ்ந்திருக்கிற, தாழ்த்தப்பட்டு இருக்கிற ஒரு நிலையை குறிக்குது. அதே நேரத்துல ஹம்பிள் அப்படின்னு சொன்னா மனதிலே தாழ்மையோடு கூட காணப்படுகிற, வெளியில எப்படி வேணா இருக்கலாம், உலகத்துல எப்படி வேணா வாழலாம், ஆனா மனதிலே ஒரு தாழ்மையோடு கூட காணப்படும், மனத்தாழ்மையோடு கூட காணப்படுகிறதையும் ஹம்பிள் என்பது குறிக்கிறது. இப்ப எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமாக இது வெளிப்பிரகாரமாக உலகத்துல சிறுமைப்பட்டு இருக்கிறதான அந்த சூழ்நிலையை குறிக்குது. ஆனா தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே மனதிலே தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அப்ப சிறுமையான நிலை என்பது ஆசீர்வாதமான நிலை, உயர்ந்த நிலை அல்லது பெருமையான நிலை என்பதற்கு நேர் எதிரான நிலையாகும். பெருமை அப்படின்றதான வார்த்தையை நாம் பயன்படுத்தினோன்னே, பெருமை என்பது இங்க நான் குறிப்பிட்டது வந்து மேன்மை, மேட்டிமை அப்படின்றது அர்த்தத்துல. பெருமைன்றது எதுக்கு எடுப்போம் நம்ம? ப்ரைட் அப்படின்னு சொன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மலா? பெருமை அப்படின்னு சொல்றது மேட்டிமை இல்லையா? மனத்தாழ்மை இல்லாம மேட்டிமையான சிந்தனை கொள்வதுதான் பெருமை, அப்படிதானே? தன்னிடத்திலே இது இருக்கிறது, தன்னிடத்திலே ஏன் இது இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறதான ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா பெருமை, ப்ரைட் அப்படின்றது. ஆனா இந்த இடத்துல பெருமைன்னு நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன். அது வந்து சிறுமைக்கு ஆப்போசிட்டான ஒரு டேர்ம். அது பெருமை அப்படின்னு சொல்றது. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதற்கு வேறு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொன்னா பெரிய தன்மை அப்படின்றது, மேன்மை, சிறப்பு என்றும் அதற்கு அர்த்தம் உண்டு. பெருமை என்பதற்கு ப்ரைட் என்பதை குறிக்காம வேறு சில அர்த்தங்களும் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க நீங்க, என்ன பார்க்கறதே தெரியுது. பெரிய தன்மை, மேன்மை, மேட்டிமை கிடையாது, மேன்மை, சிறப்பு அப்படின்றதையும் அது குறிக்குது. நான் உங்களுக்கு வசனங்களை காண்பிக்கும் போது அது உங்களுக்கு புரியும். அப்ப சிறுமையான நிலை என்பது ரொம்ப சிம்பிளா நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, நிலை, வெட்கப்பட்டிருக்கிற நிலை. கர்த்தரை நம்பி ஒரு லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கர்த்தரை அழைத்தாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் கூட என்ன ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம காலடி வைத்தோமோ, எடுத்து வைத்தோமோ, அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெறாத, கர்த்தர் சொன்னது நிறைவேறாத ஒரு நிலை என்பது சிறுமையான ஒரு நிலையை அது குறிக்கிறது. இனத்தார் முன்பாக அவமானப்பட்டு காணப்படுகிறதான ஒரு நிலை வந்து பாத்தீங்கன்னா சிறுமைப்பட்டிருக்கிற நிலை என்பதை குறிக்குது. அவர் ஃபாதர் ஆப்ரஹாம் faced this kind of situation in his life. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இந்த சூழ்நிலையை தன்னுடைய வாழ்க்கையில அவர் சந்தித்தார். கர்த்தர் அவரோடு கூட பேசினார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12:2. ஆதியாகமம் 12:2. கர்த்தர் அவரை பார்த்து பேசினார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். என்ன சொன்னாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை. இப்ப இந்த இடத்துல பெருமை அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறது? என்ன அப்படி பாத்தீங்களே, இந்த இடத்துல பெருமைன்ற வார்த்தை என்ன? மேன்மையை, உயர்த்துவதை, ஆசீர்வதிப்பதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு போவதை இந்த இடத்துல குறிக்குது. நாம அடிக்கடி பயன்படுத்துற அந்த பெருமையை, ப்ரைட், பிசாசு பெருமையினாலே விழுந்தான் என்று சொல்லுறோம்னா அந்த பெருமையை இந்த இடத்துல அது குறிக்கவில்லை என்று சொன்னா, ஆண்டவரே சொல்றாரு தன்னுடைய பிள்ளையை பார்த்து, சிறுமைப்பட்டு இருக்கிறவனை பார்த்து அப்படி ஆண்டவர் பேசுகிறதான ஒரு வார்த்தை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அந்த சூழ்நிலையில அவனுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும்? ஏற்கனவே வந்து ஆண்டவர் பேசிதான் அவனை அழைத்து கொண்டு வந்தார். அதற்கு பின்பு திரும்பவும் பேசுகிறதான காரியம், ஆரான் என்கிற இடத்துல இருந்து அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் திரும்பவும் பேசின காரியம்தான் இந்த 12ஆம் அதிகாரத்துல காணப்படுகிறதான வார்த்தை. அப்ப ஏன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்னா, ஆபிரகாம் உண்மையிலேயே சிறுமைப்பட்டு இருந்ததான ஒரு மனிதன், அற்பமாக எண்ணப்பட்டு இருந்ததான ஒரு மனிதன் என்பதுல சந்தேகமே இல்லை. சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு புரியும். பிள்ளை இல்லாத ஒரு நிலையில அவன் காணப்பட்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்ப கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பிள்ளை இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆனா அவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் உன்னிலிருந்து தோன்றுவார்கள் அப்படின்றதான வார்த்தை. இப்ப கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது, அப்படி கர்த்தர் வந்து சொல்லுகிறதான காரியம் வந்து ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப பெருசா இருக்கும். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் போதும், அவ்வளவுதான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய
விருப்பமாய் காணப்படும். ஆனால் ஆண்டவரோ பேசும்போது உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்றார். ஏனென்றால் அழைத்தவர் அவர் அல்லவா. யாரோ அழைக்கல, அவனே பாத்தீங்கன்னா புறப்பட்டு வரல. ஆனால் ஆண்டவர் அழைத்தார். ஆனால் இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு தலைமுறையே விடுபட்டதான ஒரு நிலையிலே காணப்படுறான். இப்ப தேராகுக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லது 3 பேரை மென்ஷன் பண்ணது வேதம். யாருன்னு சொன்னால் ஆபிரகாம், ஆரான், அதாவது லோத்தினுடைய தகப்பன், இன்னொருத்தன் நாகோர் என்கிறவன். அப்ப இவர்கள் எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. நம்ம அறிந்திருக்கிறோம், லோத்தினுடைய தகப்பன் மரித்து விட்டான். லோத்து தான் ஆபிரகாமோடு கூட என்ன பண்றாரு, அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் என்றுச்சு. இப்ப ஆபிரகாமுக்கு 100 வயதுல தான் ஆண்டவர் ஈசாக்கை தருகிறார். ஈசாக்குக்கு எங்க பெண் எடுக்கிறார்கள்? ஈசாக்குக்கு பெண் எடுக்கிறது எங்க அப்படி சொன்னா நாகோருடைய பேத்தியை தான் ஈசாக்குக்கு என்ன பண்றாங்க, பெண் எடுக்கிறார். பாருங்க, ஒரு ஜெனரேஷனே விட்டு போனதான ஒரு நிலை. நாகோரை போல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்திருந்தா ஆக்சுவலா ஈசாக்கு ஒரு பேரனா தான் காணப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? சிந்தித்து பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகம புஸ்தகத்தை 24 15 2வது பகுதி மட்டும் வாசிக்கலாம். இதோ ப்ரூஃப்காக, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல்மையில் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தால். இவ்வளவுதான் ஈசாக்குக்கு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் விவாகம் பண்ணி வைக்கிறான். அப்ப என்ன சூழ்நிலை காணப்படுது? ஆபிரகாம் எவ்வளவு வருஷங்களாக அவன் சிறுமைப்பட்டவனாக அவன் காணப்பட்டிருக்கிறான், பிள்ளை இல்லாதவனாக அவன் காணப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரர்கள்லாம் பிள்ளைகளை பெற்றெடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க, 3rd ஜெனரேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கோ பிள்ளை இல்ல. இப்ப ஒரு ஜெனரேஷனே சந்ததியே விடுபட்டு போனதான ஒரு நிலைமை. அவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காரியத்துல ஒரு சிறுமைப்பட்டவனாக அவன் காணப்படுறான். வெளியில இருந்து வந்த பிறகு ஆடு மந்தைகள், வேலைக்காரர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் பெருகிறது. ஆனால் ஒரு காரியத்துல சிறுமை அவனுக்கு காணப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். தன் இனத்தான் ஆகிய லோத்துக்கு முன்பாக சிறுமைப்பட்ட நிலையில ஆபிரகாம் இருந்தான் என்பதுதான் உண்மை. ஏன்னு சொன்னால் நிறைய பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள்லாம் பெருகின போது லோத்துக்கு ஏறக்குறைய ஆபிரகாமுக்கு இருக்கிற அளவுக்கு அவனுக்கு வெல்த்தும் வருது. 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாத சூழ்நிலையில அவர்கள் பிரிகிறார்கள். அப்ப லோத்துடைய தகப்பனாகிய நாகோருக்கு ஈக்குவலா ஆபிரகாம் இருக்கிறானா பரவாயில்ல. இப்ப எப்படி இருக்கு சூழ்நிலை? தன்னுடைய சகோதரனாகிய ஒருவனுடைய குமாரனுக்கு ஈக்குவலா தான் என்ன பண்றாரு, லோத்து காணப்படுகிறார் அப்படின்றதான காரியம். அப்ப லோத்துக்கு முன்பாக கூட ஒரு சிறுமைப்பட்ட நிலை பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாமுக்கு காணப்பட்டது. கர்த்தர் தாம் அழைத்த மனிதனை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று நம்பி அவைகளை சேவித்து வந்த ஆபிரகாம், அவனுடைய குடும்பத்தார், ஆபிரகாம் நம்ம எடுத்துக்கொள்கிறபடினாலே ஆபிரகாம் என்ற மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தி அழைத்தார் கர்த்தர் என்கிற மெய்யான தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆபிரகாம் கர்த்தரை தன் தெய்வமாக ஏற்று நம்பி அவர் வந்தார். ஏனென்று சொன்னால் வேற ஒன்றுமே தெரியாது. தன்னோடு கூட பேசின ஒரு தெய்வத்தை மாத்திரம்தான் ஆபிரகாமுக்கு தெரியும். அவர் கர்த்தர் என்று தெரியும். அதற்கு மேல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் தெரியும். நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அழைத்தார் அல்லவா, அதுதான் தெரியும். அப்ப இப்ப ஆபிரகாமுக்கு தெரிந்திருக்கிறது அந்த தேவன் மட்டும்தான். அதுவும் புதிய, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு புதிய தெய்வம். ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு இந்த கர்த்தரை தெய்வமாக தெரியாது. அந்நிய தெய்வங்களுக்கு பின்பாக காணப்பட்ட ஆராதித்து கொண்டு வந்த ஒரு குடும்பம் தான் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய குடும்பம். அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அழைத்த போது அவரை நம்பி, அழைத்தவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பி அவர் வந்தார். அவன் பெயரை கர்த்தர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம்னு மாற்றினார். அதுக்கு முன்னாடி அவர் பெயர் ஆபிராம் என்பது அவருடைய பெயர், ஆபிரகாம் என்று மாற்றினார். எப்படி அவனை பெருமைப்படுத்தாமல் இருப்பார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் அழைத்தார், நம்பி ஒரு மனுஷன் வருகிறான், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப அவனை எப்படி அவர் விட்டு விடுவார்? எப்படி அவனை சிறுமியான நிலையில விட்டு விடுவார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அழைத்தவர் உண்மையுள்ள தெய்வம் மாத்திரமல்ல, உண்மையான தெய்வம். உண்மையுள்ள தெய்வம், உண்மையான தெய்வம். என்ன வித்தியாசம்? he is not only faithful, he is the true God. உண்மையான தெய்வம்னாலே அவர்தான், ரியல் காடுனாலும் அவர்தான். ஃபெய்த்ஃபுல், சொன்ன வார்த்தையில உண்மையா இருக்கிற தெய்வம் அப்படின்னாலும் அவர்தான். அவர் எப்படி அழைத்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த மனிதனை அவர் விட்டு விடுவார்? சிந்தித்து பாருங்க. ஆபிரகாமும் அவன் குடும்பத்தாரும் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக தெய்வம் அல்லாதவைகளை சேவித்து வந்தார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம்.
யோசுவா 24:2-3. அப்போது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பின் நாட்களிலே இந்த ஆபிரகாமுடைய ஜனங்களை, அதாவது சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணி பெரிய ஜாதி ஆக்கி அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா பேசுறாரு. அதுல ஒரு லீடரை ஏற்படுத்தி அந்த யோசுவா என்கிறவன் மூலமா பேசுறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை சொல்லி காமிக்கிறார் ஆண்டவர். என்னன்னா, தேராகனுடைய இந்த குடும்பம், அந்த 3 பிள்ளைகளும் தேராகும் அவருடைய வீட்டார் யாவரும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, வேறே தேவர்களை அவர்கள் சேவித்து கொண்டு வந்தார்கள். நானும் ஆபிரகாமை அங்கிருந்து என்ன பண்ணேன், அழைத்து கொண்டு வந்தேன். இப்ப ஏன் ஆபிரகாமும் ஒரு அந்நிய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்த மனுஷன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் ஆக்கிய அப்படி சொல்றாரு. அப்ப எப்பொழுதுமே ஆபிரகாமுக்கு தகப்பன், அவருக்கு தகப்பன் அப்படி இருந்திருப்பாங்க, அப்படியே மூதாதையர்கள் இல்லையா, அவங்களெல்லாம் எப்பயுமே பாயிண்ட் பண்ணி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசுவதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்கள் அப்படின்னு சொன்னா 3 பேரை மட்டும்தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர் சொல்வார். ஏன்னா அது பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன் என்பது ஆபிரகாம் தான், அவனுடைய குமாரன் ஈசாக், அவனுடைய குமாரன் யாக்கோபு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் பேசுவோம் உங்களுடைய பிதாக்கள் என்று சொன்னால் 3 பேரை தான் முக்கியமா சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரித்து கொண்டு வரும் பொழுது ஈசாக்கோ யாக்கோபோ இன்னும் பிறக்கல. அப்படியானால் ஆபிரகாம் என்கிற மனுஷனும் வேற தெய்வங்களை அவன் ஆராதித்து கொண்டு வந்தவனாய் தான் காணப்பட்டான் என்பதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை சுட்டி காண்பித்து பேசுகிறார். ஆபிரகாம் அதற்கு பின்பு அழைத்து கொண்டு வந்த பின்பு, கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பின்பு, எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நாட்கள் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட அவன் ஒருபோதும், நீங்க பார்த்திருப்பீங்க, ஒருபோதும் அவன் பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வத்துக்கு பின்பாக அல்லது விட்டு வந்த தெய்வங்களுக்கு பின்பாக ஆபிரகாம் ஒரு இருதயம் போனதாகவோ அவன் போனதாகவோ நீங்க வேதத்துல என்ன பண்ணிருக்க முடியாது, வாசித்திருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்கல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலும் நீங்கள் அதற்கு பின்பு ராஜாக்களின் புஸ்தகத்திலும் பல முறை வாசித்திருப்பீர்கள். அவருடைய இருதயம் பின்னிட்டு போகிறதும், அந்நிய தெய்வங்களையும் தங்களுடைய தெய்வங்களாய் ஏற்றுக்கொண்டதையும், அப்புறம் பாத்தீங்கன்னா சரி செய்து கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று கதறுவதையும் ஏற்றுக்கொள்வதையும் திரும்பவும் போறது, இப்படி நீங்க பார்ப்பீங்க. ஆனா ஆபிரகாமுடைய லைஃப்ல நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஈசாக்குடைய வாழ்க்கையில நீங்க அப்படி பார்த்திருக்கவே முடியாது. ஈசாக்கு என்ன சொன்னாரு, என்னுடைய தகப்பனுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். யாக்கோபு சொல்றாரு, என்னுடைய தகப்பனுடைய பயபக்திக்குரியவர் என்னுடைய தெய்வம். அப்ப அவர்கள் நிறைய சிறுமைகளை அனுபவித்தார்கள். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில ஒருபோதும் தாங்கள் விட்டு வந்ததான அந்த தெய்வங்களை அவர்கள் யோசித்ததும் இல்லை. அதற்கு பின்பாக அதெல்லாம் தெய்வம் அங்க போனா நடந்துருமா என்று சிறுமையின் மத்தியிலே அவர்கள் சிந்தித்ததும் கிடையாது. ஆனபடினால ஆண்டவர் சுட்டி காண்பித்து சொல்றாரு, அவர்கள் அந்நிய தெய்வத்துக்கு பின்னாடி காணப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு ஆண்டவர் பேசுறாரு. யோசுவா 24:14 இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை சேவிங்க. அந்த 3 பேரை குறித்து ஆண்டவர் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்களுடைய ஜெனரேஷன்ல காணப்பட்டதான இஸ்ரவேல் என்கிற யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் காணப்பட்டாங்க. இவர்கள் தான் எங்க போனாங்க, எகிப்து தேசத்துக்கு போனாங்க. இவர்கள் தான் ஆண்டவர் எகிப்துல இருந்து திரும்பவும் கானானுக்குள்ள கொண்டு வந்தார். இப்ப பிதாக்களை குறித்து திரும்பவும் பேசுறாரு. இந்த பிதாக்கள், அந்த 3 பிதாக்களுக்கு அப்புறம் காணப்பட்டதானவர்கள் என்ன பண்ணார்கள் என்று சொன்னால், அவர்கள் எகிப்து தேசத்திலே தங்கி இருக்கும்போது அவருடைய ஜெனரேஷனை குறித்து பேசுறார். பள்ளிக்கு பெருகின பிறகு குறித்து அவர்களை குறித்து பேசுறார். அவர்கள் எகிப்திலையும் கானான் தேசத்திலையும் காணப்படுகிறதான நாட்களிலே அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்நிய தெய்வங்களை அவர்கள், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் செவி கொடுத்து உங்கள் பிதாக்கள் எகிப்து நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்க. அப்ப ஆபிரகாம் சேவிக்காததான அழைத்த பின்பு சேவிக்காத அந்த நதிக்கு அப்புறத்துல இருந்த தெய்வங்களோ, அல்லது நீங்கள் பலிக்கு பெருகின பிறகு நீங்க எகிப்துல காணப்பட்டீங்களே அப்பொழுது சேவித்ததான தெய்வங்களுக்கு பின்பாகவோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, இப்ப காணப்படுகிறதான ஜனங்க போகக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு டீச்சிங் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம எப்போ மாறினோம் அப்படின்னு நமக்கு உண்மையாகவே தெரியாது. எத்தனை ஜெனரேஷனுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களா மாறி இருப்போம் தெரியாது. 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், போன ஜெனரேஷனா இருக்கலாம், இல்லை இந்த ஜெனரேஷனா இருக்கலாம். ஒரு 10 ஜெனரேஷன் 20 ஜெனரேஷன் முன்னாடி கிறிஸ்தவர்களா இருக்கலாம். நம்முடைய அந்த மூதாதையர் தாய் தகப்பன் எப்படி ஏற்றிருப்பாங்க தெய்வத்தை?
சுவிசேஷத்துல அறிவிக்கப்பட்டதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிருப்பாங்க? ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் சரியான சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா, சரியான வேதத்திலே சொல்லப்படுகிற நம்முடைய தாய் தகப்பன் ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோமா என்று நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் இப்படிதான் என்ன பண்ணுவாரு? பலுகி பெருகி இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசினது போலதான் பலுகி பெருகி இருக்கிறதான கிறிஸ்தவர்களிடத்திலும் ஆண்டவர் பேசுவார். அது ஒரு டீச்சிங்கா நமக்கு காணப்படுது.